Realme உடைய பாப்புலரான X சீரிஸ்ல Realme X7 சீரிஸ் இந்தியால அஃபிஷியலா லான்ச் ஆயிடுச்சு. பொதுவாக Realme உடைய X சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி X7 சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. X7, X7 Pro ரெண்டுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ரெண்டுமே MediaTek Dimensity சிப்செட்லாம் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் Realme X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 20K ப்ரைஸ் செக்மெண்ட்லையும், Realme X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 30K ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 5G ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கோ எதை ஆப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணுற கடைசியில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களே ஆப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ புதிய கடைசியில் உங்களுக்கே தெரியும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Realme உடைய X சீரிஸ் அப்படின்னு சொன்னாவே இந்தியாவில் ரொம்பவே பாப்புலர். ஏன்னா இந்த சீரீஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் அளவு கொடுப்பாங்க. பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் அளவுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த சீரீஸுடைய ஹைலைட். ஸோ Realme உடைய X7 சீரீஸும் அதே மாதிரி தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ Realme X7 சீரீஸில் X7, X7 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் வருது. ரெண்டுமே உங்களுக்கு 3D ஃபினிஷில் ரொம்பவே ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme X7ஆக இருக்கட்டும், X7 Proவாக இருக்கட்டும், இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸில் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு டேர் டு லீப் அப்படிங்கிற ஒரு பிரிண்டோட வந்து பேக் பேனல் இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு பிளெயின் பேக் பேனலில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த பிளாக் பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறது பிடிக்காது, பேக் பேனலில் பெருசாக எழுதியிருக்காது. ஸோ அவங்க வந்து பிளெயின் அண்ட் ஸ்லீக் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சீரீஸ்லையுமே X7ஆக இருக்கட்டும், X7 Proவாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து கலர் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மார்ட்டாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். Realme X7 Pro உங்களுக்கு 2 கலர்ஸில் வருது. மிஸ்டிக் பிளாக், ஃபேண்டசி. மிஸ்டிக் பிளாக் உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷில் வரும். அதே ஃபேண்டசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் டேர் டு லீப் பிரிண்டோட வரும். அதே Realme X7 பார்த்தீங்கன்னா அகைன் அதுவும் 2 கலர் வேரியன்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் சில்வர் அண்ட் நெபுலா. ஸ்பேஸ் சில்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு 3D கலர் ஃபினிஷில் வந்து சில்வர் கலரில் இருக்கும். அதே நெபுலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்ட் ஃபிஷ் கலர், எல்லோ ஆரஞ்சுன்னு ஒரு கோல்ட் ஃபிஷ் கலரில் வந்து டேர் டு லிப் பிரிண்டோட வரும். அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Pro கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட Realme X7 கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நாச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சோட தான் கொடுத்துருக்காங்க. அதே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Pro உங்களுக்கு 160.8 into 75.1 into 8.5 mm 184 கிராம்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160.9 into 74.4 into 8.1 mm டைமென்ஷனோட 176 கிராம்ஸ்க்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7, X7 Pro ரெண்டுமே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்காக தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு மல்டி கலர் ஆப்ஷனும் இருக்குது, சிங்கிள் கலர் கிரேடியன்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுடைய சாய்ஸ்க்கு நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு கலர் ஃபினிஷ் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக தான் இருக்குது. பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ரெண்டுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனலில் தான் வருது. ஸோ பில் குவாலிட்டிலையும் பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது. ஸோ ஓவரால் அவுட்லுக் அண்ட் பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. அடுத்ததாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Pro உங்களுக்கு 6.55 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED பேனலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme X7ம் 6.4 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED பேனலில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு 1080 into 2400 பிக்சல் ரெசல்யூஷன், ரெண்டுமே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. பட் Realme X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. Realme X7 நார்மல் 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே AMOLED பேனல். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேஸ் அன்லாக் சென்சாரும் இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனலை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர் AMOLED பேனல் அப்படின்னு சொல்லும் போதே கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே ரிச்சாக இருக்கும், என்ஹான்ஸ்டாக காட்டும். அதனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போது, எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. மேபி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு Realme X7 Proவில் டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோட ஹையர்
ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சிமிலராக தான் இருக்க போது, எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்ததாக ஹைலைட்டிங் கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே 5G சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட் தான். ஸோ ரியல்மி உடைய X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 7 nm ப்ராசஸ் பண்ண சிப்செட். அதே ரியல்மி X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 800U லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் 7 nm ப்ராசஸ் பண்ண சிப்செட். ரெண்டுமே உங்களுக்கு ஆக்டோகர் சிப்செட் தான். ரியல்மி X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கோர் வந்து 2.6 GHzலையும் 4 கோர் வந்து 2.0 GHzலையும் வந்து கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அதே ரியல்மி X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோர் வந்து 2.4 GHzல கொடுத்துருக்காங்க. 6 கோர் வந்து 2 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி X7 Pro Mali G77, ரியல்மி X7 Mali G57 ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 ரியல்மியுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 5G பொறுத்த வரைக்கும் ரேடியோ பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 Pro வந்து உங்களுக்கு 5 ரேடியோ பேண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். N1, N41, N77, N78, N79. அதே ரியல்மி X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரேடியோ பேண்ட் சப்போர்ட் பண்ணும். N1, N41, N77, N78. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ரேடியோ பேண்ட்ஸ், அதாவது 5G கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் லான்ச் ஆன மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய X7 Pro உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட். இதோட அந்தத்து ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4,94,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே மீடியாடெக் டைமென்சிட்டி 800U அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,21,000 வரைக்கும் இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து CPU அண்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+, அதாவது ரியல்மியுடைய X7 Proவில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே பேட்டரி லைஃப், அதாவது பேட்டரி எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 Pro ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அந்தத்து பெஞ்ச்மார்க் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை ஹை ஹேண்ட் கேமிங் விளையாடுவீங்க, கேமிங்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி X7 Pro தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான், சின்ன சின்ன கேம்ஸ் நான் விளையாடுவேன் அப்படிங்கும்போது ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். அதே 5G கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் வந்து உங்களுக்கு நிறைய பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே sub-6 GHz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் 5G சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் 5G கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதே வந்து கேமிங்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரியல்மி X7 Pro இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நிறைய பேருடைய ஃபேவரட் செக்மெண்ட் கேமரா. ஸோ ரியல்மி X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் ரியர் கேமராவோட கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி X7 உங்களுக்கு ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி X7 Pro உங்களுக்கு 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் சோனியுடைய IMX686 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் உடைய பிரைட் S5KGW2 இந்த சென்சாரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டெப்த் சென்சார் கிடையாது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாட்ச் தான். ரியல்மி X7 Pro 32 மெகா பிக்சல் ஃபோக்கல் 2.5 அப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி X7 16 மெகா பிக்சல் ஃபோக்கல் 2.5 அப்பர்ச்சரோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 Pro உங்களுக்கு குவாட் சென்சார்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி X7 ட்ரிபிள் சென்சார்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஏன்னா டெப்த் சென்சார் மட்டும்தான் உங்களுக்கு மிஸ்ஸிங். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. பட் உங்களுக்கு பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 Pro சோனியுடைய சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே ரியல்மி X7 சாம்சங் உடைய சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் சென்சாரை விட சோனி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி, கிளாரிட்டி, டெப்த் எல்லாமே வந்து பிக்சர்ஸில் பெட்டராக இருக்கும் சாம்சங் உடைய சென்சார்ஸை விட. ஸோ ரியல்மி X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 விட உங்களுக்கு பெஸ்ட் பிக்சர்ஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு ரியல்மி X7 Pro தான் லீடில் இருக்குது 32 மெகா பிக்சலோட. ஸோ ஓவரால் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி X7 Proவில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ரியல்மி X7 விட. அடுத்ததாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 Pro உங்களுக்கு 4500 mAh, ரியல்மி X7 உங்களுக்கு 4310 mAhல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X7 Pro 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ 100% வந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸ், அதாவது ஹாஃப் அன் ஹவரில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதே ரியல்மி X7 உங்களுக்கு 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 100% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 ஹவரில் நீங்கள் டச் பண்ணலாம். ஸோ ஓவரால் பேட்டரி செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன்
ஸ்பெசிஃபிகேஷனில் உங்களுக்கு Realme X7 Pro வந்து பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தெரியும். பட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போது, பெரிய அளவில் எந்த வித்தியாசமும் இல்லை. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டைப் சி போர்ட்டோட தான் வருது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பேசிக். பட் பாக்ஸ் கூட வந்து உங்களுக்கு டைப் சி அடாப்டர் கொடுக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே வந்து உங்களுக்கு நேனோ சிம், அதனால் வந்து நீங்கள் SD கார்டு ஸ்லாட் யூஸ் பண்ண முடியாது, நேனோ சிம் சப்போர்ட்டோட தான் வருது. அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான கம்பேரிசன் விலை. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Pro உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் உங்களுக்கு 29,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Realme X7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 19,999க்கும் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 21,999க்கும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் இல்லாததுனால ரெண்டுமே வந்து உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். அதே ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா ஒன்று வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட், இன்னொன்று வந்து அப்பர் மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால அந்தந்த சிப்செட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்க ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ Realme X7 Pro vs Realme X7 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Pro ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படிங்கிறதுனால வந்து ஹை ஹெண்ட் கேமிங் விளையாடுறவங்களுக்கு வந்து அது பெட்டராக இருக்கும். பட் நார்மல் டே டு டே யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீன் ஸ்வீப் உங்களுக்கு Realme X7 Pro தான் வந்து பெட்டர் கேமரா, ஏன்னா சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அகைன் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்க போது. ஸோ ஓவரால் இந்த ரெண்டு 5G ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாரெல்லாம் ஹை ஹெண்ட் கேமிங் விளையாடுவீங்களோ பெஸ்ட் கேமரா செக்மெண்ட் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் Realme X7 Pro ஆப் பண்ணலாம். இல்லை எனக்கு நார்மல் கேமிங் விளையாடுவேன், நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன், கேமரா எல்லாம் எனக்கு டீசெண்டாக இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக Realme X7 ஆப் பண்ணலாம் அண்டர் 20K. ஸோ Realme X7 Pro vs Realme X7 உங்கள் சாய்ஸ் என்னது? தவறாமல் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.